அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். எல்லாம் இறைவன் செயல், அவனன்றி ஓரளவும் அசையாம். திருமணம் ஆகாமல் குடும்ப வாழ்க்கை. இந்த டைட்டில் விளக்கம் கடைசியாக சொல்றேன். திருமணம் என்று சொன்னாலே 7ஆம் இடம் தான். 7ஆம் இடத்தில் பாவகர்கள் இருப்பார். 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் தாமத திருமணம் தான். அதே சனி வக்கரமானால் திருமணம் சீக்கிரமான. 7ஆம் இடத்தில் தனிச்ச குரு கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பாங்க. குரு நின்ற இடம் பார்க்கின்ற இடம் சுகம். அதே 7 சுக்கிரன் இருந்தால் காரகோபாவ நாஸ்தி சொல்லுவோம். அதுதான் 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தமா இருக்கணும்னு அந்த காலத்திலே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் இடம் 11ஆம் இடம். இந்த 2, 7, 11 தான் திருமணத்தை நடத்தி. 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணங்களில் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருந்தால் இளமை இருக்கும். எந்த காரணத்தை கொண்டும் 7ஆம் அதிபதி நீசமாக அஸ்தமனமாக ராகுவோடு சேர்ந்து கிரகண தோஷத்தில் மாற்றம் எல்லாம் பிரச்சனைகள் உருவாகும். அதுக்கப்புறம் கல்யாணமே ஆயிடுச்சு வச்சுக்கோங்க. 7ஆம் இடம் கல்யாணத்தை பண்ணி வச்சு குடும்ப வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனை இல்லாமல் குடும்பம் ஒரே சீராக அமைதியாக நடக்கணும்னா குடும்பஸ்தானம் பலமாக இருக்கும். குடும்பஸ்தானத்தில் பாபகர்கள் இருப்பதோ அஷ்டமாதிபதி தொடர்பு ஏற்படுவதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உருவாகும். 11ஆம் இடம் 2வது திருமணத்துக்கு 7க்கு 5ஆம் இடம் 11ஆம் 7க்கு 5ஆம் இடம் 11ஆம் 5ஆம் இடம் காதல் ஸ்தானம். மனைவி மேல் மிகுந்த அக்கறையோடு அன்போடு மனைவியோடு பிரியமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் 11ஆம் இடம் பலமாக. 11ஆம் இடம் பலமாக இருந்தால் ஆசைகள், மனைவி மேல் பாசம், குழந்தைகள் பாசம் இதெல்லாம். 7ஆம் அதிபதியும் கெட்டு 11ஆம் அதிபதியும் பலவீனமாக இருந்தால் திருமணமே ஆக. ஆனாலும் அது பயனில்லை. இப்போ இந்த ஜாதகத்தை இது 1989 பிறந்த ஒரு ஆணுடைய ஜாதகம். 37-34 வயசு ஆயிடுச்சு. வழக்கம் போல டிகிரியோடு சாரத்தோடு ஆதிபத்தியத்தோடு சொல்ற ரிஷப லக்னம். அஷ்டமாதிபதி குரு 2, திருவாதிரை 3, 14 டிகிரி. கேது பகவான் மகம் 1, அந்த 0.something. இந்த ஆர்டரே கிரகங்கள் எப்படி இருக்கோ வரிசையில் அப்படிதான் நானே எழுதுவேன். சூரியன் பார்த்தீங்கன்னா 29 டிகிரி உத்தரம் 1, இந்த ராசி சந்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஆட்சியாக இருந்தால் கூட அது அவ்வளவு பலன் இருக்காது. ஏன்னா 29 டிகிரி 29.something. செவ்வாய் 4 டிகிரி உத்தரம் 3. சூரியன் ஒரு வீட்டில் இருக்கு, செவ்வாய் ஒரு வீட்டில் இருந்தால் கூட 2 பேருக்கும் அந்த டிகிரியில 5 டிகிரி தான் வித்தியாசம். டிகிரியில முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு கிரகத்துக்கும் மற்றொரு கிரகத்துக்கும் இடைவெளி தான் இல்லையா. இப்போ அது வேற ஒரு வீட்டில் செவ்வாய் அஸ்தமனம். புதன் 16 டிகிரி அஸ்தம் 2 உச்சமாக இருக்கிறார். ஆனால் அஸ்தமனமாக, ஏன்னா 13 டிகிரியில தான் புதன் அஸ்தமனமாகும். இது கிட்டத்தட்ட 17 டிகிரி வித்தியாசம். ஆனாலும் உச்சம் பெற்ற புதன் ரிஷப லக்னத்துக்கு 2க்கும் 5 புரியுது உச்சம் பெற்று பலமாக. ஆனா அது வக்கரம் ஆயிடுச்சு. உச்சம் பெற்ற கிரகங்கள் வக்கரமானால் நீச பலன் எல்லாருக்கும் தெரியும். சுக்கிரன் 1க்கும் 6 கூடிய சுக்கிரன் கடத்திரக்காரக சுக்கிரன். சுவாதி 2 10 டிகிரி. சனி பகவான் பூராடம் 1 14 டிகிரி. ராகு இங்க அவிட்டம் 3 0.something. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரு மகரத்துக்கு வந்துவார். சந்திரன் 3ஆம் அதிபதி சந்திரன் உத்தரட்டாரி 1 சனிச்சாரம் 4. இது கிரகம். ஏன் கல்யாணம் ஆகல பாருங்க. 7க்கும் 12 கூடிய செவ்வாய் 5ல் அமர்ந்து அஸ்தமனம். சரி, 5ல் அமர்ந்து அஸ்தமனம் ஆகாமல் இருந்தால் ஒரு காதல் திருமணம் தான். 7-5 தொடர்பில் வந்தாலே ஒரு காதல் திருமணம் வழிவரும். இந்த 7 செவ்வாய் 5ல் அமர்ந்து
அஸ்தமனம் ஆகிடும். அதனுடைய பலத்தை இழக்கும். எப்பவுமே 7ஆம் அதிபதி அஸ்தமனம் ஆகக்கூடாது, நீசமாக. அப்போ அந்த திருமணத்தை அமைச்சு தர முடியல. ஒரு தசை பிரகாரம் பார்த்தாங்கன்னா கடக்கும் பொழுது சனி தசை 19 வருடத்துல 18 வருடம் 6 மாதம். ஏன்னா உத்திரட்டாதி 3 அப்பதான் தொடங்குது. அப்ப அது ஒரு 18, இது ஒரு 17, இந்த 36 வரைக்கும் வயசு வரைக்கும் புதன் தசை தான். 18 வயசுக்கு மேல 17 வருஷம் புதன் திசை. புதன் தான் கல்யாணத்தை பண்ணணும், குழந்தைகளை தரணும், எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டேன். புதன் உச்சம் பெற்ற வக்ரம் ஆயிடுச்சு. 5ஆம் அதிபதியுடைய திசை வக்ரம். அது யாருடைய சாரத்தில்? 3ஆம் அதிபதியுடைய சாரத்தில், சந்திரனுடைய சாரத்தில். சந்திரன் புதன் சாரத்தில், புதன் சந்திரன் சாரத்தில். சந்திரனுக்கும் புதனுக்கும் கடுமையான பகை, புதனுக்கும் சந்திரனுக்கும் கடுமையான பகை. அதுக்கு நிறைய கதைகள் இருக்கு, அது வேண்டாம். இப்போ 3ஆம் அதிபதியுடைய சாரத்தில் புதன் தசையில புதன் புத்தி போச்சு, கேது புத்தி போச்சு, சுக்கிர புத்தியில ஒரு பெண்ணோடு தொடர்பு. இந்த மாதிரி பெண் தன்னை விட ஒரு 10 வயது பெரிய பெண்ணோடு, வயோதிக பெண்ணோடு தொடர்பு. அதுக்கு என்ன காரணம்? உச்சம் பெற்ற புதன் வக்ரமாக. உச்சம் பெற்ற புதன் வக்ரமாகலன்னா 5ஆம் அதிபதி உச்சமாகின்ற ஒரு காதலா இருந்தால் கூட ஒரு உயர்ந்த இடத்தில் மிகப்பெரிய படித்த ஒரு பெண்ணோடு தொடர்பு இருக்கு. நீங்க வக்ரமாயிடுச்சு. அது 3ஆம் அதிபதியுடைய சார்பு, சந்திரனுடைய சார்பு. சந்திரன் காமத்துக்கு 3ஆம் இடம் காமத்துக்கு. அப்போ சந்திரன் சனி சார், சனி சுக்கிரன் சார், சுக்கிரனுக்கு பலமாக இருக்கு. அது காமத்தை உண்டு பண்ணிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா தன்னோட வயது முதிர்ந்த பெண்ணோடு தொடர்பு. இங்க பாருங்க, சனி 10ஆம் பார்வையா புதனை பார்க்கும். இது 14 டிகிரி, அது 16 டிகிரி. சனியினுடைய 10ஆம் பார்வை புதன் கரெக்டா. அப்ப புதன் பாவம். புதன் ஏற்கனவே சந்திரன் சாரத்தில் இருக்கு, உச்சம் பெற்று வக்ரமாய் நீச பரங்கள் இருக்கு. இப்ப சனியினுடைய சாரம், அப்போ அந்த நீசத்தன்மை பாவத்தன்மை அதிகமாயிடும். அப்போ அதனால வயது முதிர்ந்த ஒரு பெண்ணுடைய தொடர்பு. அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் 2-3 குழந்தைகள் இருக்கு. இருந்தாலும் வேற வழி இல்லாம அந்த குடும்பத்தை தன்னுடைய குடும்பமாக பாவித்துக் கொள்ளும், இன்னொரு குடும்பத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளும். அதான் திருமணம் ஆகாமல் குடும்பம் சொல்றேன். அப்போ புதன் தசை முடிய போது கிட்டத்தட்ட 26-27 முடியும். 2027 புதன் தசை. இப்போ புதனுக்கு பாருங்க, எல்லாம் சுக்கிரன் களத்திர காரகன் சுக்கிரன். ராகு சாரம், ராகு செவ்வாய் சாரம், செவ்வாய் அஸ்தமம். குடும்பஸ்தானத்துல பல அஷ்டமாதிபதி. சனியுடைய பார்வை குருவின் மேல். ஏற்கனவே அஷ்டமாதிபதி 2 இருக்குது, தப்பு. சனியுடைய பார்வை இங்க சனியுடைய பார்வை பெற்று குரு பாவத்துமா இருக்கும். அந்த குரு மறுபடியும் சுக்கிரனை பார்க்கும். இந்த மாதிரி பாவத்துவம் அடைந்த கிரகங்கள் பலவீனம் அடைந்தது திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு. திருமணம் ஆகி 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 7ஆம் இடம் சுத்தமாக அஸ்தமனம் ஆயிடுச்சு. சூரியன் செவ்வாய் சேர்க்கையே தப்பு. அது இல்லாம அஸ்தமனம் அதை விட தப்பு. புதன் உச்சம் பெற்ற புதன் வக்கரமானது. சனியுடைய பார்வை புதன் வைத்தார், அது நீசத்தன்மை. ஏற்கனவே உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் நீசு, சனியுடைய பார்வை பெற்று பாவத்து போயிடுச்சு. அதனால ஒரு வயது முதிர்ந்த பெண்ணுடைய குடும்பம் நடத்தக்கூடிய அமைப்பு ஆயிடுச்சு. இதுதான் நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த ஜாதகம் ஒரு வித்தியாசமாகவே இருந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு பிரியப்பட்டேன். என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், 9283139335. ஃபோன் பண்ணுங்க. இடத்துல ஜாதகம் பார்க்குற விரும்புகிறவங்க வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க. அடுத்த முறை வேறொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.